உகாண்டாவுக்கு ரொம்ப பெரிய ஆசை. அவங்கக்கிட்ட ஒரே ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது, எண்டவே அப்படிங்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். அதை நவீனப்படுத்தினா நிறைய காசு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது தான் உகாண்டாவினுடைய ஆசை. ஆனால் இதுக்கு காசு தேவைப்படுது. ஒரு 207 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் தேவைப்பட்டுச்சு. எல்லாத்தையுமே கேட்டு பார்த்தாங்க, கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அந்த பக்கமாக சீனா வந்துச்சு. எப்பா சீனா தாரியா அப்படின்னு கேட்கும்போது, தாரேன்ப்பா, உனக்கு இல்லாத கடனா, ஆனால் என் பேங்க்லேருந்தே நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னோடனே சீனாவினுடைய எக்ஸ்போர்ட் இம்போர்ட் EXIM அப்படின்னு சொல்லி ஒரு பேங்க் இருக்குது. அந்த பேங்கிட்ட இருந்து 207 மில்லியன் அமெரிக்க டாலர் 2015 வாங்கிட்டாங்க. யார்? உகாண்டா வாங்கிட்டாங்க. அப்படி வாங்கும்போது சீனா இப்போ ஒரு க்ளோஸ் வச்சுருக்கு. என்னென்னா, உன்னால் இந்த லோனை ரீபே பண்ண முடியலன்னா இந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் என்னுடைய கஸ்டடிக்கு வந்துரும்பா, சேஃப்டி செக்யூரிட்டிக்காகத்தான்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே உகாண்டாவும் நினச்சாங்க அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் போக தான் சீனாவினுடைய உண்மையான குணம் தெரிய வந்துச்சு. அது என்னடா உண்மையான குணம் அப்படின்னு சொல்லி நீங்களே யூகிச்சிருப்பீங்க. ஆனால் நான் சொல்ல வந்தது உகாண்டாவுக்கு கிடையாது, ஸ்ரீலங்காவுக்கு. அந்த ஃபெர்டிலைசர் உரம் விஷயம் இருக்குல்ல, உரம் விஷயம், அதனுடைய வேறொரு அப்டேட் வந்திருக்கு. என்னென்னு பார்த்துடலாமா? அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். உகாண்டாவினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் மேட்டியா கைஷாங்கா அப்படிங்கிறவர் அவங்களுடைய பாராளுமன்றத்தில் ஒரு அதிர்ச்சியூட்டும் ஒரு உரை ஆற்றுகிறார். என்னடா பேசுகிறார் அப்படின்னு சொல்லி உத்து கவனிக்கும்போது, நான் ஒரு $multi-million லோனை தப்பாக ஹேண்டில் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இது நடந்தது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி. அப்போ யாருக்குமே புரியலை, என்ன $multi-million அப்படிங்கிறதுலாம் தெரியலை. ஆனால் முந்தா நேற்றுலாம் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு செய்தி வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது. அது என்னென்னா, உகாண்டாவினுடைய ஒரே ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை சீனா அவங்களுடைய கண்ட்ரோலில் எடுத்துக்கிடுவாங்க அப்படிங்கிறது தான். இதை உறுதிப்படுத்தும் விதமாக உகாண்டா சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டி UCAA அப்படிங்கிறவங்க ஒரு ரிப்போர்ட்டெல்லாம் வெளியில் விட்டுருக்காங்க. எப்போ சீக்கிரமாக இது சீனாவினுடைய கஸ்டடிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2015 வாங்கின அந்த லோனை நம்மளால் என்ன செய்ய முடியல, அதிகமாக கட்டி முடிக்க முடியலை. இல்லை உள்நாட்டு கட்டமைப்பில் சீனா கூட சேர்ந்து செயல்பட்ட சில விதமான ப்ராஜெக்ட் ஃபெயிலியராக மாறிடுச்சு, அதனால் காசு கொடுக்க முடியல. ஸோ உகாண்டாவினுடைய இந்த என்டபே ஏர்போர்ட்டை யாருக்கு கொடுக்க போகிறோம்? சீனாவுக்கு கொடுக்க போகிறோம். இதை தான் என்ன சொல்லுவோம்னா டெப்ட் ட்ராப் அப்படின்னு சொல்லுவோம். பசிக்கிறவனுக்கு ஒரு ரொட்டி துண்டை போட்டுட்டு, நான் தாண்டா உனக்கு அந்த ரொட்டி துண்டு போட்டேன், எனக்கு அதுக்கு பதிலாக பெரிய பெரிய பிரியாணி செஞ்சுத்தா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட இல்லாதவன்ட்ட ரொட்டி துண்டை போட்டு பிரியாணி வாங்குற அளவுக்கு, பிரியாணி இல்லைனா உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய ஆயுள் முழுவதும் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி வாங்கக்கூடிய முதலாளிகள் இப்போ யாரா மாறி நிற்கிறாங்க? சீனா அப்படிங்கிற நாடு மாறி நிற்கிறது. சொல்லப்போனால் முதலாளிகளுடைய எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு கருத்தை உடையவர்கள் தான் சீனர்கள், கம்யூனிஸ்ட். அதாவது சீனாவினுடைய இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி. ஆனால் அவங்க செய்கிற மாதிரியான அயோக்கியத்தனத்தை முதலாளிகள் கூட செய்ய மாட்டாங்க. முதலாளிகளாவது ஒரு நபர், 2 நபர், ஒரு நிறுவனம், 2 நிறுவனத்தை தான் கையகப்படுத்துவாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களும் என்னுடையது, இங்கே இருக்கக்கூடிய எல்லா நிலப்பரப்பும் என்னுடையது, நீ பார்க்கக்கூடிய அந்த கடல் கூட எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி பெரிய அளவு சொந்தம் கொண்டாட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சீனா. சரி, இப்போ இலங்கையினுடைய அந்த மேட்டருக்கு வரலாம். ஆகஸ்ட் மாதம் திடீர்னு இலங்கையினுடைய எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. எப்போ இனிமேல் இலங்கையில் இந்த மாதிரி கெமிக்கல் ஃபெர்டிலைசர்லாம் உபயோகிக்கக்கூடாது, எல்லாருமே ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு மாறுங்க அப்படிங்கிறது அந்த முடிவு. இதை கேட்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சி. என்னடா திடீர்னு இப்படி சொல்கிறாங்களே, ஆல்ரெடி கொரோனா, நிறைய லாக்டவுன்லாம் போட்டுட்டாங்க, நிறைய விதமான எக்கனாமிக் கிரைசிஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் ஆர்கானிக் மாற வேண்டும் அப்படின்னு சொல்றதெல்லாம் நியாயமே கிடையாது. அப்படி இப்படின்னு சொன்னாலும் இலங்கை அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்கிற மாதிரி கிடையாது. ஏன்னா இலங்கை அரசாங்கத்திடம் கடந்த வருஷமும் இந்த வருஷமும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்நிய செலவாணி, அதாவது டாலர் அப்படிங்கிறது கையிருப்பு 50% குறைஞ்சிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் 2.9 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு தான் இலங்கையில் இருக்குமோ அப்படின்னு சொல்கிற ஒரு ஐயப்பாடு வேறு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 2.9 பில்லியன் அமெரிக்க டாலரை வச்சு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. ஏன்னா கடன் வாங்கியிருக்காங்க, நிறைய நாட்டிடம் இருந்து கடன் வாங்கியிருக்காங்க. கடன் வாங்குற அந்த வட்டி பைசா எல்லாமே இந்த மாதிரி டாலரில் தான் கொடுக்கணும். அதே மாதிரி இவங்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய், போன லாக்டவுன் இப்போ கொஞ்சமாக லாக்டவுன்லேருந்துலாம் தப்பித்து வரக்கூடிய இலங்கை நிறைய கச்சா எண்ணெய் எல்லாமே இறக்குமதி செய்கிறாங்க. அதுக்கு தேவையான பணத்தையும் டாலரில் தான் கொடுத்தாகணும். இது எல்லாமே அவங்களுடைய அந்நிய செலவாணி அப்படிங்கிறத பாதிக்கும். ஸோ இந்த ஒரு நேரத்தில் தான் நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், ஆர்கானிக் உரங்களை தருகிறேன் அப்படின்னு சொல்லி சீனா வராங்க. இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களும் இல்லாட்டி மிக முக்கியமான ராஜபக்சே ஃபேமிலியெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வராங்க. அவங்க கிட்ட இருந்தே நம்ம என்ன வாங்கலாம், ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் வாங்கலாம் அப்படிங்கிற முடிவு தான். இதுக்காக சீனாவில் இருக்கக்கூடிய ஜிண்டா சீவின் அப்படிங்கிற ஒரு ஃபெர்டிலைசர் நிறுவனம் கூட அக்ரிமெண்ட்லாம் போட்டு ஒரு 20,000 டன் ஃபெர்டிலைசரை எங்களுக்கு அனுப்பி வைங்க அப்படிங்கிற அக்ரிமெண்ட். 9 மில்லியன் அமெரிக்க டாலர் தான் இதுக்காக செலவழிக்க தொகை. ஸோ இந்த 9 மில்லியன் அமெரிக்க டாலரும் தாரேன்னு சொல்லி கையெழுத்துலாம் போட்டுட்டாங்க.
அதனுடைய சாம்பிளை இங்கே இருக்கக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடிய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இல்லாட்டி சில முக்கியமான அமைப்புகள் எல்லாமே சோதிச்சு பார்க்கும்போது, ஐயா ராசா, இது இலங்கை மண்ணுக்கு மிகப்பெரிய தீங்கை விளைவிக்கும், இந்த ஃபெர்டிலைசர் மறுபடியும் நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா இங்கே விவசாயிகள் எல்லாருமே தற்கொலை செய்து கொள்வார்கள், அந்த அளவுக்கு இது மண்ணை மலடாக்கி விடும் அப்படின்னு சொல்கிற ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. இந்த அறிவிப்பு சடனாக அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேரால் பரவலாக பேசப்பட்டு அரசாங்கம் காது வர போயிடுச்சு. வேறு வழியே இல்லாமல் அது ஒரு நீதிமன்றத்தில் வழக்காக கூட மாறிடுச்சு. ஸோ நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, தேவையில்லை, நமக்கு தீங்கு விளைவிக்க போகுது அப்படிங்கிற இந்த உரம் நமக்கு தேவையில்லை, அப்படியே திரும்ப அனுப்பிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இலங்கையும் இதை திரும்ப அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த சீவின் அப்படிங்கிற அந்த நிறுவனம், அதாவது உரங்களை ஏற்றுமதி செய்த அந்த நிறுவனம் இலங்கையினுடைய முக்கியமான பேங்குக்கு எதிராக ஒரு வழக்கை அவங்க நாட்டில் தொடர்றாங்க. அதன் காரணமாக இலங்கையினுடைய வங்கி அப்படிங்கிறது பிளாக் லிஸ்ட் செய்யப்படுது. இது இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி லெவலில் பெரிய அளவு பேசப்பட்டது. ஏன்னா இலங்கைக்கு ரொம்ப பெரிய அளவில் உதவக்கூடிய சீனா இலங்கையினுடைய வங்கியை பிளாக் லிஸ்ட் பண்ணுதா, அப்படின்னா என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி எல்லாருமே இதை கவனிச்சுட்டு இருக்கும்போது தான் நான் ஒரு $9 மில்லியன் அமெரிக்க டாலர் கேட்டு இலங்கைக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்கேன்ப்பா, நீங்கள் சயின்டிஃபிக்காக இதை டெஸ்ட் பண்ணலை, யாரோ சொன்னதின் பெயரில் டெஸ்ட் பண்ணுறீங்க, இந்த உரத்தில் அந்த மாதிரி பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வாதத்தை முன்வைக்கிறது சீனா. ஒரு கட்டத்தில் இதை எக்காரணம் கொண்டும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் எல்லாருமே பெரிய அளவு ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்ததுனால, பரவாயில்லையே இலங்கை கொஞ்சம் விழிப்புடன் இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே பேச தொடங்கணும். ஆனால் இப்போ 70%, அதாவது அவங்க கேட்ட $9 மில்லியன் அமெரிக்க டாலர் இருக்குல்ல, $9 மில்லியன் அமெரிக்க டாலர்லாம் தரமாட்டோம்ப்பா, வேணா ஒரு $6.7 மில்லியன் அமெரிக்க டாலர் உங்களுக்கு நாங்கள் தந்துடுறோம். யார்? இலங்கை சொல்லியிருக்காங்க. அதுவும் கடனாக தான் $6.7 மில்லியன் அமெரிக்க டாலரை தந்துடுறோம், இந்த உரத்தை நீங்கள் அப்படியே திரும்ப எடுத்துட்டு புது உரத்தை எங்களுக்கு தந்துருங்க, மேட்டர் ஓவர் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பிரச்சனைக்கு தற்காலிக சொல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரே, நீங்கள் இந்த முடிவு எடுத்தீங்க, எக்காரணம் கொண்டும் இந்த உரத்தை நீங்கள் சீனாவிட்டிருந்து வாங்க மாட்டீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு, ஒரு உரத்தை வச்சுக்கிட்டு 2 நாட்டுக்கு இடையில பிரச்சனை உண்டாக்குறதுலாம் சரியில்லைப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் திடீர்னு ஒரு புனிதராக மாறி பதிலெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இலங்கை மக்கள் ரொம்ப பெரிய அளவில் நம்பிட்டு இருந்த இலங்கை அரசாங்கம், அதாவது ராஜபக்சே இந்த அரசாங்கத்தை இலங்கை மக்கள் சொல்லப்போனால் ஒரு பர்டிகுலர் மக்கள் என்ன செஞ்சாங்க, தேர்ந்தெடுத்தாங்க. 70% இருக்கக்கூடிய மக்கள் நாங்கள் ஆகோன்னு வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் அவரை தேர்ந்தெடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த இலங்கை மக்கள் கூட இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, உண்மையிலேயே நம்ம என்னதான் செஞ்சுட்டு இருக்கோம், அடிமை வாழ்க்கையை தான் வாழ ஆரம்பிச்சுட்டு இருக்கோம், சீனாவை எதிர்த்து ஒரு விஷயம் கூட இவங்களால செய்ய முடியாது அப்படிங்கிறத மறுபடியும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் உணர ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான். உகாண்டால இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், இங்க இருக்கக்கூடிய ஹம்பந்தோட்டா துறைமுகம், அதை சுற்றி இருக்கக்கூடிய 1500 to 2000 ஏக்கர் நிலப்பரப்பு, இது எல்லாத்தையுமே 99 வருஷ லீஸுக்கு சீனாவுக்கு குத்தகைக்கு கொடுத்துட்டோம். அடுத்ததா அதானி குரூப்புக்கு, இந்தியாவை சேர்ந்த அதானி குரூப்புக்கு ஒரு $700 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு ஒரு ப்ராஜெக்டை ஸ்ரீலங்கன் அரசாங்கம் ஓகே பண்றாங்க. இப்படி ஓகே பண்றதுனால திடீர்னு பார்த்தா சீனாவினுடைய கோபம் அதிகரித்து விடும் அப்படிங்கிறதுனால மறுபடி அதே இடத்துல இன்னொரு துறைமுகம் இருக்கு. அந்த துறைமுகத்துக்கு தேவையான வேலையை யார்கிட்ட கொடுத்திருக்காங்க, சீனாவிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். அந்த துறைமுகத்தினுடைய வேலையை யாரெல்லாம் செய்யறதா இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜப்பானும் இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் சேர்ந்து செய்வதாக இருந்தது. எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் சீனாட்டையே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பேலன்ஸ் ஆக்டிங், அதாவது சீனாவையும் எதிர்க்கக்கூடாது, இந்தியாவையும் எதிர்க்கக்கூடாது, ஆனால் மக்களை எப்படி வேணாலும் துரோகம் பண்ணலாம், எவ்வளோ வேணாலும் கடன் வாங்கலாம் அப்படிங்கிற லெவலில் இப்போ இலங்கையினுடைய நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. சரி, இதையே நாம் பெரிய அளவில் பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இலங்கையில் என்ன பிரச்சனை நடந்தாலும் அது இந்தியாவை, குறிப்பாக தமிழகத்தை பெரிய அளவு பாதிக்கும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த உலக அரசியலில் இலங்கையினுடைய இடியாப்ப சிக்கல் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையாக தமிழகத்துக்கும் மாறும். சப்போஸ் இலங்கையை மட்டும் சீனா டோட்டலாக ஆக்குபை பண்ணுற அளவுக்கு, இல்லாட்டி அவங்களுடைய ஆதிக்கம் அங்கே கூடுதலாக வர தமிழகத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள் புதிதாக உருவாகும். தமிழகத்துக்கு மறுபடியும் ஒரு பிரச்சனை, எப்படி இந்த லடாக்ல ஒரு பிரச்சனை வருது, எப்படி இந்த அருணாச்சல பிரதேசத்தில் ஒரு பிரச்சனை வருதோ, அதே மாதிரி ஒரு மாநிலமாக தமிழ்நாட்டுக்கும் ஒரு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. சரி, இவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா இந்தியாவை மொத்தமா இலங்கை அரசாங்கம் கை கழுவி விடுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அடுத்த வாரம் யார் அங்கேருந்து வராங்க, ஃபினான்ஸ் மினிஸ்டர், அங்கே இருக்க இலங்கையினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் இல்லாட்டி முக்கியமான அமைச்சர்கள் எல்லாருமே எங்கே வராங்க, இந்தியாவுக்கு வராங்க. எப்பா எங்களுக்கு கொஞ்சம் லோன் தேவை, கடன் தேவை, உங்களுடைய விஷயங்கள், உள்நாட்டு கட்டமைப்பு, இந்த மாதிரி உரம், இது எல்லாமே தேவை. நம்ம ஆல்ரெடி 100-200 டன் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் எல்லாமே அனுப்பிவிட்டோம். ஸோ மறுபடியும் கொஞ்சம் கடன் கேட்பதற்காகவும் இந்தியாவினுடைய அந்த நட்பை கொஞ்சம் புனரமைப்பதற்காகவும் யார் வராங்க, இலங்கையினுடைய அமைச்சர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஓவராலாக என் நாட்டை யாராலையுமே ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இலங்கையர்களுக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, ப்ளீஸ் ஸ்டடி உகாண்டாஸ் ஏர்போர்ட் சிச்சுவேஷன்.
அந்த சிச்சுவேஷன் தான் இப்போ உங்களுடைய எக்ஸாக்ட் சிச்சுவேஷனுக்கு மேட்ச் ஆகுது. 2015 வாங்கின கடனுக்கே பலவிதமான வட்டி அதிகரிச்சு அப்படின்னு சொல்லி எண்டபே ஏர்போர்ட்டை சீனாவுக்கு கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கு. கொடுத்துட்டாங்கன்னு நான் சொல்லலை, டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கு. நீங்கள் எவ்வளோ கடன் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் ஸ்டடி பண்ணுங்க. யாராவது இதை சிங்கள மொழியில் கொஞ்சமாக மொழிபெயர்த்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்கிற கருத்து இந்த நியூஸ் எல்லாம் எங்களுடைய மீடியாவில் காண்பிக்கவே மாட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான். சீனால தான் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. இப்போ இலங்கையிலும் அதே மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வர தொடங்கி இருக்கிறது. இந்த செய்தியை மட்டும் பார்த்தால் போதும், இந்த செய்தியை பார்க்கக்கூடாது, உண்மை தெரிந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே இந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. எது உண்மை எது போய் அப்படிங்கிறத தீர விசாரிங்க. எவ்வளோ கடன் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத தீர விசாரிங்க. எப்படி இந்த உரம் இலங்கை மண்ணுக்கு கேடாகும் அப்படிங்கிறத கொஞ்சம் ஸ்டடி பண்ணுங்க. ஆனால் கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்கணுங்க. இலங்கை அரசாங்கம் இந்த உரத்தை கேன்சல் பண்ணதுக்கான ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுக்கணும். கிட்டத்தட்ட 50 நாடுகளுக்கு இந்த சீவின் அப்படிங்கிற அந்த நிறுவனம் உரங்களை ஏற்றுமதி பண்ணுது. ஸோ இந்த உரத்தில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கன்னா 50 நாடுகளும் கேள்வி கேட்கும். அதுக்காக இலங்கை அரசாங்கம் எப்படி தெரியுமா சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறாங்க? ஷிப்மெண்ட்டில் சின்ன பேப்பர் ஒர்க்கில் பிரச்சனை இருந்துச்சு, அதனால தான் நாங்கள் ஷிப்மெண்ட் வேண்டான்னு சொன்னோம், அதை விட்டுட்டு உரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறாங்க. இதை விட பெரிய ஒரு அடிமைத்தனம் எதுவாக இருக்கும்? உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் பதிவு பண்ணலாம். தயவு செஞ்சு கெட்ட வார்த்தைலாம் பயன்படுத்தாதீங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.